கொண்டு போறீங்க அது சொல்லிட்டு போங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அதாவது விஜய் பார்வதிக்கு பிரவீன் ராஜ் அவர்கள் தான் இங்க பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருக்கு. இந்த சண்டைக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் தான். அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துலாம். அது நம்ம சேனலை புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு போல. அதாவது நம்ம பிரவீன் ராஜ் வந்து கேப்டன் ஆர்டர்ல இருந்தே பாத்திருப்பீங்க. அவருக்கு எதனா ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா உடனே வந்து செட் ஆஃப் ரூல்ஸை போட்டு ஒரு மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாப்ல. அதான் வந்து இங்க பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் விஜய் பார்வதி வந்து கேள்வி கேட்கறாங்க. பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஓகே, ஆனா நீங்க இந்த வீட்டை எப்படி வழி நடத்த போறீங்க? ஆர்மி கேம்ப் மாதிரி வழி நடத்த போறீங்களா இல்லனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரவீன் ராஜ் அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு எப்படி தோணுதா நான் அப்படி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரவீன் ராஜ் ஏதோ செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டிருக்காரு போல. அதனாலதான் விஜய் பார்வதி காண்டா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, மறுபடியும் விஜய் பார்வதி அதையே வந்து ரீஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க ஆர்மி கேம்ப் தான் நடத்த போறீங்க இந்த வீட்டை அப்படின்னு சொன்னோடனே அங்க எதிரில இருந்தா நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் ஒரு மாதிரி காண்டாயிட்டு அந்த மிலிட்டரி சோல்ஜர் மாதிரியே மாறிட்டாப்புல. ஒரு மாதிரி பாடி எல்லாம் ஸ்டிஃபா வச்சுட்டு வாயை மூடுங்க விஜய் பார்வதி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் டோன்ல பேசுறதுலாம் பார்க்க முடிஞ்சது. யோ இதுக்காயா இவ்வளவு நேரம் சீன் போடுங்க, அதை முதலே சொல்ல வேண்டியது நான் போயா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அங்கிருந்தா அவளை நக்கலா கலாச்சதையும் பார்க்க முடிஞ்சது. பட் ஆனா இந்த வீட்டுல ஒரு கண்டென்ட் கொடுக்குது யாருன்னா அது விஜய் பார்வதி தான். ஆனா முக்காவாசி அவங்க நெகட்டிவ் கண்டென்ட் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனா மீதி பேர்லாம் வந்து கண்டென்ட்டே கொடுக்காம இருக்கீங்களே, அதுக்கு விஜய் பார்வதி எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இந்த வீட்டுல பிரச்சனை ஆரம்பிக்கிறதும் விஜய் பார்வதி தான் இருக்கும், முடிச்சு வைக்கிறதும் விஜய் பார்வதி தான் இருக்கும் மக்களே. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. இதுல வந்து நம்ம விஜய் பார்வதி மேல மட்டும் தப்பு சொல்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பிரவீன் ராஜ் மேலேயும் தப்பு இருக்கு. பிரவீன் ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்ம திவாகர் எல்லாம் சண்டைக்கு போயிருப்பாப்ல. அகைன் வந்து ரெண்டாவது வாரம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாப்ல, கிச்சன் பக்கமே சுத்திட்டு இருந்தாப்ல. தேர்ட் வாரமா அப்படியே தான் இருந்தாரு. இந்த வாரம் வந்து மறுபடியும் அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணி நானும் வந்து நல்ல கேப்டன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்றாரு. அப்போ நீங்க இவ்வளவு நாளா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்படின்றதா எனக்கு தோணுது. ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்னொரு வாரம் பவர் வந்தோட இன்னொரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு மக்களே. ஆனா விஜய் பார்வதி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இருந்து இப்ப வரைக்கும் அவங்க அந்த கோவப்படுறது, மத்தவங்க இதெல்லாம் வந்து சண்டை போறது, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தான் அதான் போல. அதாவது ஜெயிக்கிறதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் கமருதீன் கூடயே சுத்திட்டு இருந்தாங்க. கமருதீன் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே அதை பார்க்க முடிஞ்சது. கமருதீன் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. இன்னைக்கு லைவ்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ பண்ணதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒருத்தர் அடிக்க போதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து நம்ம திவாகர் கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்து பேட்ச் அப் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. நான் என்ன இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ நில்லுன அப்படின்ற மாதிரி அங்க பேசதையும் பார்க்க முடிஞ்சது. விஜய் பார்வதி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல பாசிட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாங்க யாராவது ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? நெகட்டிவ் கண்டென்ட்டை ஏத்துக்காதீங்கன்றதா என்னோட கருத்து. இதுவே அவன் நாளைக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா நல்ல கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லதான் போறோம். நம்ம ஒன்னும் உங்களுக்கு ஆப்போசிட் கிடையாது. ஓகேவா? விஜய் பார்வதியை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.